எங்க நல்லா சாமி கும்பிடுங்க. கும்பிடு லட்சுமி. ஐயா முனீஸ்வரா, என் குழந்தைங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வச்சிருப்பா. நல்லா படிக்கணும், என் வீட்டுக்கார ஆரோக்கியமா வச்சிரு. தொழில் நல்லா சிறப்பா இருக்கணும். ஐயா ராத்திரி பக்கம் நீ தான் ஏத்தோனா இருக்கணும். இப்போதாங்க திருப்தியா இருக்கு. எங்க மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த கோயிலுக்கு வந்து போயிடணுங்க. வரலாமா? இந்த பச்சையம்மன் முனீஸ்வரன் இவங்களெல்லாம் கும்பிட்டு போனாதான் அந்த மாசமே நல்லா சிறப்பா இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு குறையாவே இருக்கு மனசுக்கு. எங்க கூப்பிட்டா வந்து பௌர்ணமிக்கு போனா சொல்லிட்டு நான் கூப்பிடுறேன். என்ன வேலை இருக்கு, பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, அவங்க படிக்கணும், அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஆமாங்க, இனிமே எந்த வேலை எப்படி இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்துடணும். இன்னைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். பசங்களுக்கு என்ன டிஃபன் கூட செஞ்சு கொடுக்கல, வாங்க போலாம். ஏமா போகும்போது பசங்களுக்கு டிஃபன் வாங்கி போயிடலாமா? நீ போய் எப்போ செஞ்சு கொடுத்து எப்போ சாப்பிட்டு எப்போ ஸ்கூல் கிளம்புறது? எங்க மாவு இருக்கு, இட்லியோ தோசையோ ஊத்தி கொடுத்துட்டுனா சாப்பிட்டு போகுதுங்க. மதியத்துக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஆஃப் டே தாங்க, இது எக்ஸாம் நடக்குதா. மதியானம் வீட்டுக்கு வந்துருவாங்க. டிஃபன் கட்ட வேண்டிய வேலை கிடையாது. அப்படியா? சரி, அப்ப டிஃபன் மட்டும் காலை செஞ்சு கொடுத்துறியா? ஆமா, இட்லி ஊத்திட்டு சட்னி அரைச்சு கொடுத்துட்டு போறேன். சாப்பிட்டோம். கார சட்னியா இல்ல தேங்காய் சட்னி? தேங்காய் கூட இருக்குது, கோயில் வச்ச தேங்காய் இருக்குதுல்ல. ஒச்சக்கடலை மட்டும் போகும்போது வாங்கி போயிட்டு ஒச்சக்கடலை சட்னி அரைச்சு கொடுத்துட வேண்டியதான். அங்க போறது யாரு? முத்துப்பாண்டி மாதிரி இருக்கு. ஆமா வந்தான். எப்ப முத்துப்பாண்டி? எங்க உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. யாரு? சித்தப்பா. வாங்க சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. தனலட்சுமி நல்லா இருக்கியம்மா? நாங்க நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, கோயில் பக்கம் வரதே இல்லையோ? ஆமா சித்தப்பா, கோயிலுக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தான் நைட்டு முடிவு போனோம். காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு கிளம்பி வந்து நின்றுட்டோம். இது நம்ம குலதெய்வம்ப்பா, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து போனோம்ல. நீ 3 மாசமா வராம இருந்திருக்கியா? எங்க மாமா வரலான்னு பாக்குறோம், வீட்டுல வேலை சரியா இருக்கு. அவருக்கும் லீவ் தர மாட்டேங்கிறாங்க. இந்த பசங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு வரதுக்குள்ள ஒரு நாள் ஆகி போகுது. பசங்களுக்கு லீவ் கிடைக்க மாட்டேது. எல்லாம் 10th வேற படிக்குது, சின்னது. பெரிய +2 படிக்கிறா. அதனால ஸ்கூல்ல லீவும் தர மாட்டேங்கிறாங்க. அதான் நாங்க பொறுத்து பார்த்தோம். சரி இன்னைக்கு போயிட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். பசங்க அவங்க படிக்கட்டும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, அப்போ கூட வந்து போகலாம். இல்லைன்னா நீங்கள் மட்டுமாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி பௌர்ணமியா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் விசேஷம். மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுங்க. ஆமா மாமா, இனிமே கரெக்டா வந்துடணும் மாசம் மாசம். நம்ம குலதெய்வம்ன்றது நம்மளோட முன்னோர்கள் தான். நமக்கு முன்னாடியும் நமக்கு பார்க்காத முன்னோர்கள் இருக்காங்க. தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி தாத்தா மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் தான் நம்மளோட முன்னோர்கள். அவங்க வந்து நம்ம எப்போ வந்து அவங்களை பார்க்கறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருப்பாங்க. வந்து பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நமக்கு காவலா இருப்பாங்க. அதனால மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது தவறாம வந்துருங்க. சரி சித்தப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். வாங்க மாமா, வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க. இங்க பக்கத்துல தானே இருக்குது, வரலாம்ல. எங்கம்மா, இந்த கோயில் நிர்வாகத்தை நான் தான் பாத்துக்கிறேன். கோயில் வெளியே கரெக்டா இருக்குது. எங்கேயும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயுமே போக முடியல. அவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்தா தான் அவங்கள பார்க்க முடியுது. நானும் யார் வீட்டுக்கும் போறது இல்லம்மா. அப்படிங்களா மாமா? சரி. இந்த கோயில் பொறுப்பு மொத்தம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாம்மா, நான் தான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, தம்பி தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. தங்கச்சிலாம் போய் பாக்குறது இல்லையா நீங்க? அதான் சொன்னேன்ப்பா, கோயில் பொறுப்பு எடுத்ததுல இருந்து எங்கேயும் போறது இல்லை, கோயில தான் இருக்கிறேன். நைட்டுக்கு வீட்டுக்கு போறது, சாப்பிட்றது, படுத்து தூங்கிடுவேன். திரும்ப காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நான் வந்து என்ன திறக்கணும், அதனால எங்கேயும் போறது இல்லை. அவங்க என்ன பார்க்கணும்னா வருவாங்க கோயிலுக்கு. இங்கே பார்த்துட்டு இங்கே பேசிட்டு கிளம்பிடுவாங்க. சரி சித்தப்பா, சித்தியை கேட்டதா சொல்லுங்க. அவளுக்கு தான் எல்லாரையும் போய் பார்க்கணும்னு ஆசை. நான் கூட்டின்னு போனா தான் ஒரு தனியாக போக மாட்டா. தனியாக பஸ் இருக்கு, ஃப்ரீ பஸ் தான், போயிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட போக மாட்டா. எனக்கு போக தெரியாது, வர தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூட்டின்னு போங்க. நான் எங்கே விட்டுட்டு கோயிலில் விட்டுட்டு அவளை கூட்டின்னு போறது? அதனால வீட்டில் இருக்கா, சொல்லின்னு இருக்கா, எல்லாரும் வீட்டுக்கும் கூட்டின்னு போங்க, போய் பார்க்கணும் எல்லாருன்னு. வாங்க மாமா, அத்தையை கூட்டின்னு வாங்க வீட்டுக்கு. வரமா. எங்க அவருக்கு ஏதாவது காசு கொடுங்க. இது தரமா? என்ன சித்தப்பா, காசு வச்சுக்கோங்க. ஐயோ, காசுல எனக்கு எதுவும் வேணாப்பா. பரவாயில்ல சித்தப்பா, எதுனா செலவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்னப்பா செலவு இருக்குது? கடவுள் புண்ணியத்துல எனக்கு காசு நிறைய தான் இருக்குது. என் பொண்ணு கொடுக்குறா, என் பையன் கொடுக்குறான். அவங்க கொடுக்குற காசே மற்ற பாக்கெட் வச்சுக்கோங்க. எவ்வளோ காசு வச்சுக்கோங்க? பரவாயில்ல சித்தப்பா, நான் கொடுக்குற காசு உங்க பாக்கெட்ல பத்தாதா? இப்போ 2 பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்க, குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பா? எனக்கு எதுப்பா காசு? ஏன் சித்தப்பா, நாங்கள் சின்ன பசங்க இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வரும்போதுலாம் எங்களுக்குலாம் காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க. நான் ஒரு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அதை வாங்க மாட்டீங்களா? அதுக்கு இல்லப்பா, இந்த கோயில நான் உண்டியல் கூட வைக்கல. யாரும் உண்டியல் கூட காசு போட வேணாம், அவங்களால முடிஞ்சது என்னமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ காசு கொடுக்குற. இந்த காசு வச்சு நான் என்ன பண்றது சொல்லு? கடவுளுக்கு தாராளமா காசு கொடுத்துருக்காரு. இந்த காசை நீங்க வந்து உங்களுக்கு செலவு பண்ணீங்களோ இல்லைன்னா கோயிலுக்கு செலவு பண்ணீங்களோ கொடுக்க வேண்டியது என் கடமை, நான் கொடுத்துறேன். சரி கொடு, சாமிக்கு என்ன வாங்கி போகலாம். சரி சித்தப்பா, உடம்பு பாத்துக்குங்க. போயிட்டு வரேன்னா நாங்க மாசம் இனிமே வந்துருவோம். கரெக்டா பௌர்ணமிக்கு. கரெக்டா வந்துருங்க. மத்தியானம் அன்னதானம் இருக்குப்பா பௌர்ணமிக்கு. இங்கே சாப்பிட்டு போலாம். அன்னதானம் இருக்குதா மாமா? பரவாயில்லையே. ஆமாம்மா, நம்ம சொந்தக்காரங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்களே, அவங்க வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகிறதுக்குள்ள மதியம் ஆகி போகுது. அதனால தான் பௌர்ணமிக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருவேன். வரவங்க சாப்பிட்டு போடுங்க. அப்போ பௌர்ணமிக்கு வந்தால் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கலாம் போல இருக்குது. ஆமாப்பா, எல்லாருமே வருவாங்க, நீ தான் வர மாட்டேங்கிற. மாமா இனிமே கரெக்டா வந்துருவோம் நாங்க. சரி சித்தப்பா, டைம் ஆச்சு, கிளம்புங்களா? சரிப்பா, பார்த்து போங்க. வரேன் மாமா. சரிம்மா, பசங்களாம் பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க மாமா. நல்ல பசங்க 2 பேரும். லட்சுமி, வண்டி சாவி கூட, வண்டி எடுத்துன்னு வரேன். என்னங்க? அப்படியே அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குது. செல்லம்மா, கோவில் பின்னாடி கொஞ்சம் குப்பையா இருக்கு பாருமா, பெருக்கிடுமா. எங்க உங்க சித்தப்பா தான் உங்களை முத்து பண்ணின்னு கூப்பிடுறாருல? இல்லைன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உங்களை முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் கூப்பிடுவாரு. முழு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஏன் லட்சுமி, பசங்க எல்லாம் பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வயசான காலத்துல இந்த மாதிரி கோயில்ல வந்து இல்லாம ஒன்னு இப்பதான் 10வது படிக்குது, ஒன்னு 12வது படிக்குது. அதுங்களை காலேஜ் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சு
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரம்பத்திக்கு வேலை செய்ய வேண்டிய வேலைக்கு நமக்கு அவங்க நம்மளை ஃப்ரீயா விட்டாங்கன்னா வந்து நம்ம கோயிலில் வந்து சேவை பண்ணலாம். ஆமா இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்கு. எங்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறது? குடும்பம்னா அப்படிதான். வண்டி வேகமா ஓட்டுங்க, பொறுமையா உருட்டி இருப்பீங்க. அங்க வேற அவங்க டைம் ஆச்சுன்னு கத்தி நிற்பாளுங்க. நேரம் கிளம்பிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வண்டி இதுக்கு மேல வேகமா போவாதே. நல்லா முறுக்குங்க. என்ன முறுக்குனாலும் இந்த வேகத்துக்கு மேல போவாதே. இதுக்கு மேல வேகமா போனா நீ ஏரோப்ளேன்ல தானே போனோம். வண்டியை சர்வீஸ் பண்றேன் மாசம் மாசம் சொல்றீங்க. என்னதான் சர்வீஸ் பண்றீங்கன்னு தெரியல. 20க்கு மேல தாண்ட மாட்டேது. புது வண்டி தான் எடுக்கலாமான்னு பாக்குறேன். நம்ம எதிர் வீட்டுல இருக்காரு சேகர், அவர் வாங்கி தர ராயல் என்ஃபீல்டு பெரிய வண்டி, அந்த மாதிரி வாங்கிக்கலாமா? இதுக்கே நடு ஸ்டாண்ட் போறதுக்கு துப்பு இல்லையா? இழுத்து கிடப்பாரு, இல்ல பசங்க வர கூப்பிட்டு இருப்பாரு, இல்ல ஒரு ராயல் என்ஃபீல்டு வேணுமா? பாக்கிறதுக்கு தான் ஆள் பல்கா இருக்கீங்க. அந்த வண்டியில உங்களை ஓட்ட முடியுமா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிட்டு வண்டி. சரி பொறுமையா வாங்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்போ 20 இதுலயே போலாம், வாங்க முடியுமா? எங்க ஒற்றைக்கலை வாங்கணும், அண்ணாச்சிக்கலை நிப்பாட்டுங்க. அதெல்லாம் மொத்தமா மளிகை சாமான் வாங்கும்போது வாங்கி வச்சுக்க மாட்டியா? தனித்தனியா வாங்கி நிற்பியா? ஏங்க வாங்கினா காலி ஆகி போச்சு. ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிக்கிறேன். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவையோ கணக்கு பண்ணி வாங்கி வச்சுக்கோ, புரிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி காசை காலி பண்ணிருக்காரு. எப்பா சாமி, வாங்கினது தான் காலி ஆகி போச்சு. 2 நாளைக்கு மேலே வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்களா, அப்ப சட்டி தானே ஆச்சா, காலி ஆகி போச்சு. அவங்க வரலன்னா இருந்திருக்கும். ஓ அவங்க கல்யாணம் வேற இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். இப்போ அடுத்த வாரம் தானே கல்யாணம்? ஆமாங்க, அடுத்த வாரம் தான் கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன், திங்கக்கிழமை கல்யாணம். நம்ம ரிசப்ஷன் மட்டும் போயிட்டு வந்துடலாம். காலையில கல்யாணத்துக்குலாம் போக முடியாது. திங்கக்கிழமை போய் வேலைக்கு போய் பார்க்கணும். ஒரு புது ப்ராஜெக்ட் வேற எடுத்துக்கிறேன். புது கான்ட்ராக்டுங்க? ஆமா 3 அடுக்கு மாடி கட்ட போறோம். அதுக்கு திங்கக்கிழமை தான் பூஜை போட போறோம். அப்படிங்களா? சரி சரி. மணி வேற 8 ஆக போகுது. இன்னும் டிஃபன் செய்யலையே. இதில் உங்களை ஸ்கூல் கிளம்பிட்டாளுங்களா நான் தெரியல. வீட்டில் இருக்கிறாளுங்களா இல்லையா? டேய் சோனி, சந்தியா, ஏமா ஒருத்தரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிளம்பிட்டாங்களா? கிச்சன் உள்ள சத்தம் கேட்குது, அங்கே தான் இருக்கிறாளுங்களா? ஏண்டி இட்லி வந்துச்சா? இப்பதாண்டி ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. டேய் மணி ஆகுதுரியே, எக்ஸாம் வருது இன்னைக்கு. உனக்கு இன்னும் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கல தானே? இன்னைக்கு வந்து மாடல் எக்ஸாம் இருக்குடி. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனா போதும் தானே? மணி இப்பதான் 8 ஆக போகுது. சரி, நான் இங்க இருந்து போத்த வழி அவ்வளோ தூரம் சைக்கிள் வச்சிக்க. இட்லி ரெடி ஆயிடுச்சு, சட்னி மட்டும் அரைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் போய் யூனிஃபார்ம்லாம் போடுறேன்டி, சட்னி மட்டும் அரைச்சிடு நீ. முன்னாடியே பேசணும் தானே, நான் இட்லி ஊற்றி வைப்பேன், நீ சட்னி அரைக்கணும்னு. இப்போ வந்து என்ன சட்னி அரைக்க சொல்ற? டைம் ஆயிடுச்சுடி எனக்கு இப்போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சட்னி அரைக்கணும், நான் இட்லி ஊற்றணும், புரியுதா? நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன், நீ சட்னி அரைக்கல. அப்போ எனக்கு டைம் ஆகலையா? தேங்காய் இருக்கு, உடச்சக்கடலை சுத்தமா இல்லைன்னா போட்டு அரைச்சிடுவேன். இந்த வெங்காய தக்காளிலாம் நல்லா இருக்க முடியாது, கண்ணு தண்ணியா வரும். சரி, அப்போ உடச்சக்கடலை போய் வாங்கிட்டு வா. எனக்கு இப்போ டைம் ஆகுதுன்னு சொல்றேன், என்ன கடைக்கு வேற போக சொல்றேன். நீ போய் வாங்கினா போ. அப்போ பேசாம இட்லி பொடி இருக்கு பத்தியா, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு போ. எடி எக்ஸாம் ஹாலில் தண்ணி தாக்கமா எடுக்கணும், இட்லி பொடியில சாப்பிட்டு போனா. காலையிலேருந்து என் அம்மா வேற ஆளக்கணும், எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. இனி நைட்டே பேசி இருந்தாங்களே அவங்க கோயிலுக்கு போறேன்னு, அதான் காலையிலே கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் காமிச்சிட்டு பொறுமையா போக வேண்டியது தானே. காலையிலே இதுக்கு போயிருக்காங்க. இப்போ இங்க இருக்கிற வேலை யார் செய்யுது? அம்மா இருந்தா எல்லாருமே செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே செஞ்சிடலாம்ல. சரி நீ கடைக்கு போய் உடச்சக்கலை வேணும் வந்துட்டு சட்னி அரை. ஒவ்வொருத்தி டைம் ஆகுதுன்னா இப்பதான். இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க 2 பேரும். என்னடி பண்றீங்க? ஐயா அம்மா வந்துட்டாங்க. அம்மா காலையில இருந்து எங்கம்மா போனீங்க நீங்க? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதுமா உங்களுக்கு? என்ன ஸ்கூல் எக்ஸாம் தானே, பப்ளிக் எக்ஸாம் ஒன்றும் இல்லைல்ல, இன்னும் ஆரம்பிக்கல தானே? இது ஒரு சின்ன பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. காலையில் ஒரு காஃபியும் போட்டு தரல, டிஃபனும் செய்யல, கோயிலுக்கு போயிட்டு இப்போதான் வரீங்க பொறுமையா. ஏன் எங்களை ஸ்கூல் காமிச்சிட்டு பொறுமையா போயிட்டு வர வேண்டியது தானே? சரி சரி, கத்தாத போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு போயிட்டு வந்தேன். நல்ல இட்லியை ஊற்றி வச்சிருக்கீங்க, சட்னி அரைச்சிட்டீங்களா? இட்லி வந்துச்சு போல வாசனை அடிக்குது. மா இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆவி வந்து நிற்குமா நல்லா? இட்லி வந்துட்டு இருக்குமா? சட்னி அரைக்கிறதுக்கு சுத்தமாக உடச்சக்கல இல்லைம்மா. அம்மா அதெல்லாம் வாங்கி வந்துட்டேன், நான் சட்னி அரைச்சி வைக்கேன். நீங்கள் போயிட்டு யூனிஃபார்ம் போட்டுன்னு வாங்க, சாப்பிட்டு கிளம்புங்க, மணி ஆச்சு. எம்மா இப்போதான் உயிரே வந்தது எனக்கு. காஃபி போட்டு குடிச்சிங்களா இல்லையா? காஃபி போட்டு தரவா? நான் கண்டேவேன்னு ஒரு காஃபி போட்டு தந்தேம்மா, குடிச்சிட்டம்மா காலையிலே. ஓ போனா போது பாவம் சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்தா கன்றாவேன காப்பியா? இவ்வளோ காஃபி போட்டு தரேன்னு பாருடி உனக்கு. பாவம் பார்த்து போட்டு கொடுத்தா ரொம்ப திமிருதான். சரி சண்டை போடாமல் போய் கிளம்புங்க போங்க. மூஞ்சி அதே பாரு நல்லா. மூஞ்சி போய் பாரு கண்ணாடியில. சரி சண்டை போடாதீங்க, மணி ஒரு கிளம்பு போ. எல்லாம் உங்களை சொல்லணுமா? இனிமே காலையில எங்க கிளம்பி போய் பாருங்க. எங்க போறதாலும் எங்க ஸ்கூல் காமிச்சிட்டு போங்க. அதுவும் அவகிட்டே விட்டுட்டு போவாதீங்க. சரி விட்டுட்டு போ டைம் ஆகுது பாரு. ஏமா நான் தான் வந்து இட்லி ஊற்றணும் பார்த்தேன், ஊற்றி வச்சுட்டாங்க. சட்னி அரைத்து குடிச்சிட்டுனா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. வீட்டில் ஆள் இருந்தால் தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீ செய் நான் செய்ய சண்டை போடுறாங்க. ஆள் இல்லைன்னா பொறுப்பாக இட்லியில் ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தியா? தினமும் காலையில் இந்த மாதிரியே போயிட்டு வந்துடலாமாங்கண்ணா.